சாம்சங் வந்து நெக்ஸ்ட் வரப்போற மேஜர் அப்டேட் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா One UI 9. இந்த One UI என்னோட பீட்டா அப்டேட் இப்போ என்னோட S26 Plus டிவைஸ்க்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்து அப்டேட் பண்ணிட்டு என்னோட புது ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துடலாம். இப்போ நம்ம டிவைஸ் வந்துட்டு One UI 8.5 வந்துருக்கு. இப்போ One UI 9க்கான பீட்டாக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தோம், கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம அப்டேட் பண்ணிடலாம். இப்போ நம்ம One UI 9 வந்து பார்த்து அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு சிஸ்டமில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம குட் லாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 சூப்பரான ஃபீச்சர் வந்துருக்கு. ஸோ என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம சாம்சங் கிட்ட ரொம்ப நாளாக கேட்டிருந்த இன்டர்நெட் ஸ்பீடு மீட்டர், அது இப்போ நம்ம ஃபைனலாக கொண்டு வந்துட்டாங்க. பட் இப்போதைக்கு இந்த இன்டர்நெட் ஸ்பீடு மீட்டர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவைஸில் குட் லாக் சப்போர்ட் இருந்தால் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியுது. நீங்கள் ஜென்ரலாக நம்ம செட்டிங்ஸில் போய் நம்ம எனேபிள் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுக்கல, குட் லாக்கில் போய் தான் எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ஃபீச்சர் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா குயிக் ஸ்டார் மாடியில் வந்து இருக்குது. ஸோ குயிக் ஸ்டார் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா விசிபிலிட்டி ஆஃப் இண்டிகேட்டர் ஐகான்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா நெட்வொர்க் ஸ்பீடு வந்து பார்த்தா காட்டுது. ஒன்ஸ் நம்ம எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா மேலே ஸ்டேட்டஸ் பாரில் வந்து பார்த்தா காட்டுது இப்போ கரெக்டாக என்ன ஸ்பீட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் மொபைல் நெட்வொர்க் அதுக்கப்புறம் வைஃபை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நெட்வொர்க் ஸ்பீடு வந்து காட்டும். நெட்வொர்க் ஸ்பீடு வந்து நல்ல ஒரு ஆப்ஷன் தான். பட் இதை நம்ம செட்டிங்ஸில் எனேபிள் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நிறைய பேரால் யூஸ் பண்ண முடியும். பட் இப்போ குட் லாக்ல வந்து கொடுத்துருக்காங்க. மேபி இன்னும் One UI 9 வரக்கு ரொம்ப நாள் இருக்குது. அதுக்குள்ளே சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஹோம் அப் மாடியில் 2 குட் லாக் ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஹோம் அப்பில் போனோம் அப்படின்னா ஹோம் ஸ்க்ரீனில் கொஞ்சம் கீழே வந்தோம் அப்படின்னா ஃபேவரட் பேக்ரவுண்ட், இது நம்ம எனேபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆப்பிள் டிவைஸில் வந்து கீழே டாக் வந்து பார்த்துருப்போம். அதே மாதிரி இங்கே சாம்சங் நம்ம எனேபிள் பண்ணிக்க முடியுது. உங்களுக்கு இங்கே பிளர் அண்ட் ஷேடோ வேணும் அப்படின்னு சொல்லி எனேபிள் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் கீழே நமக்கு வந்து ஆல்ஃபா, கார்னர் ரேடியஸ், ஹரிசாண்டல் பேடிங், வெர்டிகல் பேடிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இதை வச்சு நம்ம வந்து டாக் வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் இமேஜ் ஒரு ஆப்ஷன் வந்து காட்டுது. அந்த பேக்ரவுண்ட் இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்ல நமக்கு என்ன இமேஜ் இருக்கணும் அப்படின்னு செட் பண்ணிக்க முடியும். இதில் ஒரு ப்ரீ ஸ்டைலாக ஒரு 7 ஸ்டைல் வந்து இருக்குது. தென் கஸ்டம் இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கஸ்டம் இமேஜ் அப்படின்னா கேலரிலேருந்து ஒரு பிடிச்ச இமேஜ் நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் எல்லாம் செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஃபைனலாக வந்து பாருங்கள் இந்த மாதிரி எஃபெக்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. நெக்ஸ்ட் இங்கே ஹோம் அப் மாடியிலே வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்டர் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். அந்த கெஸ்டர் செட்டிங்ஸ் உள்ள போனோம் அப்படின்னா மல்டி ஃபிங்கர் கெஸ்டர் ஒரு ஆப்ஷன் வந்து காட்டுது. இங்கே மேலே உங்களுக்கு வந்து 2 ஃபிங்கர் கெஸ்டர் வேணுமா 3 ஃபிங்கர் கெஸ்டர் வேணுமா அப்படி செலக்ட் பண்ணிக்க முடியும். மேக்ஸிமம் 5 ஃபிங்கர் கெஸ்டர்ஸ் வரைக்கும் இருக்குது. எக்ஸாம்பிள் நான் 2 ஃபிங்கர் வந்து செட் பண்ணிக்கிறேன். 2 ஃபிங்கர் கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து பாருங்கள் ஸ்வைப் லெஃப்ட், ரைட்டு, அப்பு, டவுன் எல்லாமே வந்து இருக்கும். அதாவது உங்கள் 2 விரல் நீங்கள் ஸ்க்ரீனில் ஆக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா என்ன மாதிரி ஒர்க் ஆகணும் அப்படின்னு செட் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்வைப் லெஃப்ட்டுக்கு நான் வந்து பார்த்தா பேக் கீ வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸ்வைப் ரைட்டுக்கு வந்து ஹோம் ஸ்க்ரீன் வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஏதாவது ஒரு ஸ்க்ரீனில் இருக்கேன். இப்போ நான் ஸ்வைப் லெஃப்ட் வந்து பண்ணுறேன். இப்போ நமக்கு வந்து பார்க்கலாம் ஆட்டோமேட்டிக்காக பேக் வந்து வந்துடுது. இப்போ என்னோட 2 ஃபிங்கரில் வந்து இப்போ ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆகணும் அப்படி செட் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்க்ரீன் ஆஃப் ஆயிருச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ 3 ஃபிங்கர், 4 ஃபிங்கர், 5 ஃபிங்கர் வரைக்கும் கெஸ்டர் செட் பண்ணிக்க முடியும். தென் கீழே உங்களுக்கு வந்து க்ளோ எஃபெக்ட் வந்து இருக்கும். அதாவது நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது என்ன மாதிரி கலர் வரணும் அப்படின்னு செட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி 3 புது ஃபீச்சர் இப்போ குட் லாக் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படி சிஸ்டம் செட்டிங்ஸில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துடலாம். ஒன்ஸ் அப்டேட் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஹோம் ஸ்க்ரீன் எந்த விதமான சேஞ்ச் வந்து கிடையாது. அதே சேம் ஐகான்ஸ் தான். பட் இங்கே மேலே அந்த டாப் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கோட சிம்பிள் நமக்கு வந்து பார்த்து மாற்றிருக்காங்க. இப்போ என்னோட டிவைஸில் 2 சிம் கார்டு வந்து போட்டிருக்கேன். முதல்ல நமக்கு வந்து 2 சிம் கார்டு போட்டோம் அப்படின்னா பக்கத்தில் வந்து பார்த்தா காட்டும். இப்போ நமக்கு வந்து பாருங்கள் ஒன்று கீழே ஒன்று வந்து பார்த்தா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிசைன் நமக்கு வந்து ஐஃபோனில் இருக்கும். அங்கேருந்து அப்படியே தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த One UI 9 யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு அப்டேட் வந்துச்சு. அந்த அப்டேட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இந்த பேட்டரியோட சைஸ் நமக்கு வந்து கொஞ்சம் பெருசான மாதிரி வந்து பார்த்தா தெரியுது. ஸோ ரொம்ப பெரிய சைஸ் வந்து பார்த்தா கிடையாது. பட் சின்னதாக வந்து பார்த்தா வித்து வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே குயிக் செட்டிங்ஸ் போனோம் அப்படின்னா இங்கே பிரைட்னஸ் லைட் வந்து கொஞ்சம் பெருசாக வந்து பார்த்து தெரியுது. இப்போ நம்ம சைட் பை சைடு கம்பேரிசன் வந்து பாருங்கள். நமக்கு One UI 8.5 எப்படி இருக்குது, 9.0 எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். நமக்கு அந்த பிரைட்னஸ் சைடு ரொம்பவே பெருசாகவே இருக்குது. அதுக்கப்புறம் One UI 8.5 வந்து டார்க் மோட் அந்த சவுண்ட் ரெண்டுமே நமக்கு வந்து மெர்ஜ் ஆகி வந்துருக்கும். அது ரெண்டுமே தனித்தனியாக ரீசைஸ் வந்து பண்ண முடியாது. பட் இப்போ One UI 9.0 வந்து பார்த்தா வேணுன்ற மாதிரி பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். தென் அப்படியே கொஞ்சம் கீழே வந்து அப்படின்னா மீடியா பிளேயர் வந்து இருக்குது. அது இப்போ நம்ம பிடிச்ச மாதிரி ரீசைஸ் வந்து பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம டிவைஸில் இன்ஸ்டால் பண்ணியிருக்க ஆப் ஏதாவது வந்து லொக்கேஷன் யூஸ் பண்ணுது அப்படின்னா ஃபஸ்ட் நமக்கு ஒரு ப்ளூ கலர் டாட் வந்து பார்த்தா காட்டும். இப்போ நமக்கு லொக்கேஷனோட ஐக்கானே நமக்கு வந்து பார்த்தா காட்டுது. அதை கிளிக் பண்ணும்போது இந்த ஆப் லொக்கேஷன் பர்மிஷன் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்தே டிசேபிள் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு சின்ன சேஞ்சஸ் இங்கே பவர் மெனுவில் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் டிவைஸ் வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ பவர் பட்டன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் ஆஃப், ரீஸ்டார்ட், எமர்ஜென்சி கால்
கால் அந்த மெடிக்கல் இன்ஃபோலாம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். இப்போ நீங்கள் போயிட்டு கொஞ்சம் பேக் வந்துட்டீங்க அப்படின்னா டிவைஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ லாக் ஆயிடும். நம்ம One UI 8.5 பவர் மெனு போயிட்டு திரும்ப வந்தோம் அப்படின்னா நமக்கு எதுவுமே ஸ்க்ரீன் லாக் ஆகாது. இப்போ One UI 9 நீங்கள் பவர் மெனு போயிட்டு திரும்பி பேக் வந்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிரும். திரும்பி நீங்கள் பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஃபைல் மேனேஜர் இன்டர்ஃபேஸ் வந்து இப்போ நிறைய டைம் சேஞ்ச் பண்ணி மாற்றிக்கிட்டே இருக்காங்க. நமக்கு One UI 7ல் சேஞ்ச் பண்ணாங்க, 8ல் சேஞ்ச் பண்ணாங்க, 8.5ல் சேஞ்ச் பண்ணாங்க, இப்போ மறுபடியும் 9 வந்து சேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ நமக்கு 8.5க்கும் 9க்கு எந்த மாதிரி டிசைன் இருக்குன்னு வந்து பாருங்கள். இங்கே One UI 8.5ல் எல்லாமே மேலே டாப் லைனாக வந்து பார்த்தா இருக்கும். இப்போ 9ல் வந்து பார்த்தா எல்லாம் 1 by 1 வந்துருக்கு. அதே மாதிரி இன்டர்னல் ஸ்டோரேஜ் நமக்கு எவ்வளோ ஸ்பேஸ் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தா காட்டும். அதோட இன்டர்ஃபேஸ் நமக்கு வந்து பாருங்கள் எந்த மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வைஃபையில் நமக்கு வந்து பார்த்தா ஆட் கார்டு அப்படின்னு ஒரு புது ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வந்து பாருங்கள். இதை யூஸ் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸில் போனோம் அப்படின்னா கனெக்ஷனில் வந்து வைஃபை எனேபிள் பண்ணிட்டு உள்ளே போனோம் அப்படின்னா மேலே இங்கே 3 டாட்டில் வந்துட்டு இன்டெலிஜென்ட் வைஃபை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். அதை நம்ம டேப் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா கனெக்டிவிட்டி லேப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த கனெக்டிவிட்டி லேபில் கொஞ்சம் கீழே பார்த்தோம் அப்படின்னா ஏஐ நெட்வொர்க் கார்டுன்னு இருக்கும். அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா மேனேஜ் ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ இங்கே உங்களுக்கு வந்து பின் செட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் பின் செட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போனீங்க அப்படின்னா நம்ம ஃபோன் என்னென்ன ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோமோ எல்லாமே லைனாக வந்து பார்த்தா காட்டும். உங்களுக்கு எந்த ஆப் நெட்வொர்க் கிடைக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அது இங்கே டிசேபிள் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நான் யூடியூப்க்கு வந்து நெட்வொர்க் கிடைக்கக்கூடாது அப்படின்னு செட் பண்ணுறேன். ஒன் செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துடலாம். இப்போ நமக்கு வந்து பாருங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணுறோம், நம்ம நெட்வொர்க்கே வந்து பார்த்தா கிடைக்க மாட்டேங்குது. திரும்பி உள்ளே போய் டீசெலக்ட் பண்ணோம் அப்படின்னு நெட்வொர்க் திரும்பி நமக்கு வந்து பார்த்தா வந்துடும். ஸோ இந்த மாதிரி இந்த ஏஐ நெட்வொர்க் கார்டு ஃபீச்சர் யூஸ் பண்ணிக்க முடியும். சப்போஸ் உங்கள் டிவைஸ் நீங்கள் சில்ட்ரன் கொடுக்குறீங்க, அப்போ ஒரு சில ஆப்க்கு நெட்வொர்க் கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைம் இந்த ஃபீச்சர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வாய்ஸ் ரெக்கார்ட் ஆப்பில் ஒரு சில சேஞ்ச் வந்து பார்க்க முடியுது. நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் ஆப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சைடில் இருக்க அந்த ப்ளே பட்டன் இப்போ நமக்கு வந்து பார்க்கலாம், ஹைலைட் பண்ணி நமக்கு வந்து காட்டுது. அதுக்கப்புறம் இங்கே வாய்ஸ் ரெக்கார்டிங் நம்ம ப்ளே பண்ணும்போது கீழே உங்களுக்கு அந்த அனிமேஷன் வந்து பார்க்கலாம், பார்க்க நல்லாவே இருக்குது. தென் நீங்கள் மேலே 3 டாட்டில் வந்து போனோம் அப்படின்னா செட்டிங். ஸோ இப்போ நமக்கு இந்த இடத்துல மேனேஜ் ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒரு புது ஆப்ஷன் வந்து பார்க்கலாம். இங்கே உங்களுக்கு ஒரு 4 ஆப்ஷன் வந்து காட்டும். லார்ஜ் ரெக்கார்டிங், ஷார்ட் ரெக்கார்டிங், ஓல்டு ரெக்கார்டிங், ஸ்பேம் அண்ட் கால் ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கம்மி ஃபைல் சைஸ் நமக்கு எவ்வளோ ரெக்கார்டிங் வந்துருக்கு. தென் அதே மாதிரி நமக்கு இப்போ லார்ஜ் ஃபைல் ரெக்கார்டிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணாம் நினச்சிங்க அப்படின்னு ஈஸியாக அந்த ஃபைல் டெலிட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம டிவைஸில் ஏதாவது மியூசிக் ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா மேலே இங்கே நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து காட்டும். இப்போ நம்ம கிளிக் பண்ணும்போது அந்த டிசைன் எஃபெக்ட் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம One UI 8.5க்கும் 9க்கும் நம்ம இந்த டிசைன் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம One UI 9ல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3D லுக் வந்து பார்க்க சூப்பராக இருக்குது. ஓகே, ஸோ கைஸ், ஸோ இந்த மோஸ்ட்டில் புது ஃபீச்சர் இங்கே நம்ம One UI 9ல் வந்து பார்த்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து கேட்பீங்க என்னோட டிவைஸ்க்கு எப்போ One UI 9 அப்டேட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு One UI 9 நமக்கு வந்து பீட்டா டெஸ்டிங்கில் இருக்குது. ஒன் டெஸ்டிங் கம்ப்ளீட் ஆகி முடிச்சக்கப்புறம் பப்ளிக் நமக்கு வந்து இப்போ வரும். பட் அந்த பப்ளிக் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நம்ம எந்த விதமான கன்ஃபார்ம் டேட் வந்து பார்த்தா கிடையாது. ஒன்ஸ் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே ரெக்ல பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், நீங்கள் சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.